கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீகா 7 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக்கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில ஜெப குறிப்பு வரும்போது நான் என் ஃப்ரெண்டை நம்பிட்டேன், அதனால் இன்னைக்கு என் வாழ்க்கை தலைகீழ மாறிட்டு நஷ்டமாயிட்டு, நான் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு மரண பயமாக இருக்குது, தற்கொலை எண்ணம் வருது, புருஷனுக்கு தெரியாமல் நான் பணம் கொடுத்துட்டேன், புருஷனுக்கு தெரியாமல் நான் நகை கொடுத்துட்டேன், புருஷனுக்கு தெரியாமல் என் வாழ்க்கை நிறைய பாவங்கள், நிறைய அக்கிரமங்கள், நிறைய அசுத்தமான காரியங்கள். சில குடும்பத்திலே ஃப்ரெண்டை நம்பி மதுவான அடிமை, நிறைய தவறான பழக்க வழக்கங்கள், கஞ்சா பழக்கம், போதை காரியங்கள், இன்னுமா சிகரெட் பழக்கம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். பைபிள் இப்படி வசனம் இருந்தா அப்ப நம்ம யாரை தான் விசுவாசிக்க அப்படின்னு கூட ஒரு குழப்பம் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை நீ விசுவாசி என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். மனுஷனை நம்ப வேண்டாம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பும் போதுதான் கண்ணீர் வாழ்க்கையா மாறுது. எனக்கு ஃப்ரெண்டுலாம் கிடையாதுப்பா. வியாபாரத்தில் இருக்கும்போது கூட இருக்கும்போது நல்ல சொல்லி தருவாங்க. நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். கொஞ்சம் பணம் அதிகமாக வந்துச்சு, நல்ல செழிப்பாக இருந்துச்சு வியாபாரம். வியாபாரத்தில் இருக்கும்போது பணம் அதிகமாக வரும்போது இந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சொல்லி கடைக்கு வர்ற ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த கஸ்டமர் நான் உனக்கு அப்படி செய்கிறேன், நான் இன்சூரன்ஸ் போடுறேன், நான் உனக்கு இப்படி செய்கிறேன் அப்படி செய்யணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடியா கொடுத்தாங்க. நானும் 11 வயசில் நான் வேலைக்கு போனதுனால, 6ஆம் கிளாஸ் படித்ததுனால அவங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னோட வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழ மாறிட்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். ஒரு 55 லட்சம் ரூபா நஷ்டம். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 55 லட்சம் நஷ்டம். நான் சொல்றது எப்படின்னா 2014 2015 எனக்கு 55 லட்சம் ரூபா நஷ்டம். 13 லட்சம் ரூபா மனுஷன்ட்ட கொடுத்தேன், வரல. வீடு விற்றேன், கடையை விட்டேன், நகை விற்றேன், லாஸ்ட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போயிட்டேன். நிந்தைகள், அவமானம், கண்ணீர், கஷ்டம், பலவிதமான தேவையில்லாத வீணான வார்த்தைக்கு பலியாயிட்டேன். அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்காமல் சிநேகிதனை போய் விசுவாசித்து பாதாள குழியில் போய் விழுந்துட்டேன், படுகொழியில் விழுந்துட்டேன். அப்புறம் இயேசு தூக்கி எடுத்தார். அப்புறம்தான் எனக்கு மீட்புனா என்ன, ரட்சிப்புனா என்ன, விடுதலைனா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, நிம்மதியான ஒரு வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்ன, அதுக்கப்புறம் தான் கண்ணு திறக்கப்படுது. அப்போ அது வரிய கண்ணு அடைக்கப்பட்ட ஒரு துரோகியா, ஒரு பாவியா வாழ்ந்து ஒரு 55 லட்சத்தை அழிச்சிட்டேன். பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், குடும்பமாக இருக்கேன், அதுக்காக ஸ்தோத்திரம். இதே பிரதர் இரவு நேரத்தில் சொல்றீங்க அப்படின்னா, நிறைய வீட்டில் புருஷனை நம்ப மாட்டாங்க, மனைவியை நம்ப மாட்டாங்க, அம்மா அப்பாவை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை இல்லை 100 வார்த்தை சொன்னாலும் ஃப்ரெண்டு சொன்னாதான் கரெக்டு அப்படிம்பாங்க. மனைவிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, புருஷன்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஆனால் தெரியாத ஒரு நபர், தெரியாத ஒரு பழக்க வழக்கம், அது லாஸ்ட் பார்த்தா அதனுடைய முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தா மரண வலி. ஏன் பிரதர் மரண வலி?
அப்படின்னா பூமியில நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு சிநேகிதன் நன்மையை சொல்லிக் கொடுத்தா அது நல்ல வழியில போய் முடிஞ்சிடும். ஒரு தீமையும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அது தீமையில போய் முடிஞ்சிடும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிநேகிதன் தானே, அவங்க எல்லாமே நன்மை தானே செய்வாங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். வேஷம் போடுற மனுஷனை நம்ப சொன்னது யாரு? இயேசு நம்ப சொன்னாரா? அன்பா இருக்க சொன்னார். அன்பா இருக்கும்போது தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுவார். கர்த்தரை நம்பும்போது செழிப்பான். மனுஷனை நம்பும்போது சாபம். சுவாசமுள்ள மனுஷனை நம்பி அவங்க சொன்னபடி கேட்டு அப்புறம் பல லட்சங்கள், பல காரியங்கள், அவமானம், அப்புறம் தங்களை ஏமாந்து, அப்புறம் நைட் நேரத்தில் நான் இனிமேல் யாருக்கா வாழணும், நான் தற்கொலை பண்ணி சாவ போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு முடியல, வைக்கல, போல. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சரி, நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கல்ல, அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு தான் நமக்கு சிநேகிதர். அவர் தான் நம்ம கூடயே வருவார். 24 மணி நேரம் நம்ம கூட வரக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா சிநேகிதர் இயேசு மட்டும்தான். அவர் நமக்காக ஜீவனை தந்தது மாத்திரம் அல்லாமல் நித்திய ஜீவன் வரைய நம்ம கூடயே வரார். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைய உயிரோட இருக்கோம், இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ஃப்ரெண்டை நம்பியிருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, நகை கொடுத்துருப்பாங்க, திருப்பி தந்திருக்க மாட்டாங்க. சில குடும்பத்திலே தங்களையே ஏமாந்து அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு திருடன் உள்ள வாரான்னா சிநேகிதன் போலயே உள்ள வருவான். அவன் எதுக்கு வரான்? திருட வரான். எதை திருடுவான்? ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது. காரணம் என்ன? முதல்ல செல்போன் மூலிமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நேரத்தை திருடிடுவான். கேட்டால் என் ஃப்ரெண்டு தானே, என் சிநேகிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற நேரமாக இருக்கும், மனைவிட்ட பேசுகிற நேரமாக இருக்கும், அம்மா அப்பாட்ட பேசுகிற நேரமாக இருக்கும், பிள்ளைகள்கிட்ட பேசுகிற நேரமாக இருக்கும். அப்போ ஒரு சிநேகிதன் எதை திருடுனா அப்படின்னா நேரத்தை திருடிட்டான். சரி, வேற எப்படி திருடுவான் அப்படின்னா அழகா புருஷன் பொண்டாட்டி, அழகா பிள்ளைன்னு சொல்லி அழகா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அழகா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சம்பளம் கொஞ்சமா வரும், நல்ல வீட்டில் இருக்கிறத வச்சு அழகா சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உடனே என் வீட்டில் இவ்வளோ கடன் இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க சிநேகிதன்ட்டு. உடனே நான் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் ஒரு வேலை பார்ப்பாங்க. அங்கே சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த சம்பளம் கொஞ்சோண்டு கூட இருக்கணும்னே மனுஷனுக்கு ஒரு ஆசை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட்டு குடும்பம் அப்படிம்பாங்க. அழகா பிள்ளைகள், கணவன் மனைவி உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சம்பளத்துக்காக பார்த்தா லாஸ்ட் வெளியூர் போயிடுவாங்க. சரி, அந்த வெளியூர் போயிட்டாங்களே, கூட ஒரு 20,000 சம்பளம், அந்த 20,000 வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா வராது. அங்கே போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, வீட்டு வாடகைம்பாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க, நான் ஃப்ரெண்டுகிட்ட போனேன்பாங்க, நான் 4 ட்ரெஸ் எடுத்தேன்பாங்க. உள்ளூரில் என்ன பணம் வந்துச்சோ அதே பணம் தான் வெளியூரில் போனாலும் வரும். சில குடும்பத்தில் ஞானமாக வெளியில் போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கும்போது, ஒரு குடும்பமாக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் வெளியூர் போனதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்கு, தனிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஃபேமிலியாக வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு தனிமைனால என்னன்னு தெரியாது. ஒரு வீட்டில் கணவன் மனைவி குடும்பமாக ஒரு ப்ரோக்ராம் போட்டாச்சு அப்படின்னா அது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சில காரியத்திலே சிநேகிதனை நம்பி போய் மாட்டிக்கொள்றாங்க. நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வீட்டை விட்டு வெளியில் போகிற காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்க அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் பல கஷ்டப்பட்டு, பல உபத்திரப்பட்டு,
சில குடும்பத்துலலாம் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான், நல்ல பிள்ளை. ஆனால் செல்லம் போல் வளர்த்துருப்பாங்க வாலிப வயசு வரைய. ஒரு வேலைக்காக வெளியில் போகும்போது பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுருது. காரணம் என்ன? நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. வழிகாட்டியை நம்ப வேண்டாம். அந்த முடிவு என்ன வழி நமக்கு தெரிய மாட்டேங்குது. வழிகாட்டியை நம்ப வேண்டாம். இந்த ஆபீஸ் போ அப்படிம்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப சகோதரி ஒரு வேலைக்காக 1 லட்ச ரூபா பணம் கட்டினாதான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா கட்டிட்டாங்க. ஆனால் பணம் திருப்பி வர மாட்டேங்குது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு எக்ஸாம் எழுதியாச்சுன்னா பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. 1 லட்ச ரூபா போயிட்டு கண்ணீர் விட்டு அழுறேன். 1 லட்ச ரூபா போயிட்டு 1 லட்ச ரூபா போயிட்டு 1 லட்ச ரூபா போயிட்டு யாரை நம்பி கொடுத்தேன்? என் சிநேகிதன் சொன்னா கொடுத்தாச்சு. 1 லட்ச ரூபா போயிட்டு லாஸ்ட்டு டெய்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். எதுக்கு? வேலை கிடைக்கல, இப்போ 1 லட்ச ரூபா வேணுமா? நிறைய குடும்பத்தில் யாரை நம்புகிறாங்க தெரிய மாட்டேங்குது. அம்மா அப்பா என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. அம்மா அப்பா பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க. அதனால் நம்ம யாரை நம்புகிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உன் மடியிலே படுத்து கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. கணவன் மனைவிக்குள்ளே என்ன பேசணும் எல்லாம் யோசித்து தான் பேசணும். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு 4 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ், 1 வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. கல்யாணம் முடிச்சு நல்லா தான் வாழ ஆரம்பித்தாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை லாஸ்ட்டு டைவர்ஸில் போய் முடிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரே வருஷம்தான். அதனால் உன் மடியிலே படுத்து கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையா இரு, இல்லைன்னா டைவர்ஸ் தான். நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ் 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 டைவர்ஸ். ஏன் டைவர்ஸ்? ஏதோ ஒரு வீண் வார்த்தைகள், வீணான காரியங்கள். இந்த வாய் தான். நிறைய குடும்பத்தில் டைவர்ஸுக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது வாய் தான். சண்டை போடுவாங்க, மணி கணக்காக சண்டை போடுவாங்க. கோபம், எரிச்சல், மூர்க்கம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஒரு குடும்பத்தில் ஏன் டைவர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது மனைவியை வெறுக்கிறாங்க. மனைவியை வெறுத்தாச்சுனால நன்மையை வெறுத்துட்டான். கர்த்தருடைய தயவு அங்கே இருக்காது. கர்த்தருடைய தயவு இல்லைன்னு சொன்னாலே அதுக்கப்புறம் பிசாசு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவான். மனைவியை நேசித்தால் ஆசீர்வாதம். அதே நேரத்தில் உன் மடியிலே படுத்து கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. ஒரு கணவர் எப்படி இருக்கணும்? பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். ஏதோ ஒரு காரியத்திலே பையன் அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கு. சில குடும்பத்தில் அப்பாவை கண்டாலே பிடிக்காது. நிறைய வாலிப பையங்க இருக்காங்க. அப்பாவை கண்டாலே காணாமல் ஓடி போயிடுவாங்க. அப்பாவை கண்டா வேற யாரையோ பார்த்த மாதிரியே இருக்கும். அப்பாவை பார்த்தோன்னே எஸ்கேப், அவ்வளோதான். அப்பாவை பார்த்தோன்னே செல்ஃபோனில் ஒழிச்சு வச்சுருவான். அப்பாவை பார்த்தோன்னே கேம் விளாட மாட்டான். அப்பாவை பார்த்தோன்னே ஃபோன் பேசுகிறதே நிப்பாட்டிடுவான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும். இப்போ வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மாவுக்கு தெரியாம தான் தப்பு பண்ணுது. அம்மாவுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்களா? கிடையாது. அம்மாவுக்கு தெரியாம மெதுவா போய் தப்பு பண்ணுவாங்க. மகள் தன் தாய்க்கு விரோதமாக என்று எழுதப்பட்டிருக்கு. பைபிள் வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா நிறைய இடத்துல அங்கே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். மகள் தன் தாய்க்கு விரோதமாக. ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப பிள்ளைய காலேஜ் படிக்க வச்சாங்க. அந்த பிள்ளை 3 வருஷம் படிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளையோட சகோதரன் அந்நிய நோகத்தில் போய் லாஸ்ட் திருமணம். காரணம் என்ன? அம்மா கஷ்டப்பட்டு ஒரு காலேஜ் படிக்க வைக்காங்க. ஆனால் மகள் செய்த காரியம் என்ன?
மகள் தன் தாய்க்கு விரோதமாக துரோகம் நடக்கும். துரோகம் நடக்கக்கூடாது, அது ஒரு காரியம். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக, வீட்டுக்கு வந்த மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஏன் எழும்புறாங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை தாம் பிள்ளைய போல பார்த்தா எழும்ப மாட்டாங்க. இவங்க மாமியார் அவங்க மருமகள்னு சொல்லி அந்த உள்ள ஒரு கருத்து வேறுபாடே வரக்கூடாது. இது ஏன் மகா, ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான், என் பிள்ளை, என் பையனை நம்பி வந்திருக்கா, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்பு கூர்ந்தால் அம்மா பிள்ளைக்குள்ள தொடர்பு வந்துடும். அம்மா பிள்ளைக்குள்ள தொடர்பு வந்ததுக்கப்புறம் அங்கே பிசாசு உள்ளே வர முடியாது. ஆனால் மாமியார் மருமகள் சொல்லி சொல்லும்போது இதை இப்படி செய்ய, அதை அப்படி செய்ய சட்டம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மூலியமாக தான் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எழும்பிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 6 மாதம்தான், 5 மாதம் இல்லை 6 மாதம் இருக்கும். அப்போ அந்த திருமணம் முடிந்த அந்த மருமகள் சொல்கிறேன், நான் என் புருஷன் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன். ஏன் போகிறேன்? மாமியார் டீச்சரு, ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தான் எல்லாம் செய்யணும், நான் செய்ய மாட்டேன். அதனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. புருஷன் சத்தம் போடல, மாமியார் சத்தம் போடல, யாரும் சத்தம் போடல. ஒரே ஒரு சின்ன காரியம், அவங்க அழகா டீச்சர் ரிட்டையர் ஆகிறாங்க. வீட்டுக்கு வந்தால் வயசான காலத்தில் பிள்ளைகள் பேரம்பேத்தின்னு சொல்லி சந்தோஷமாக நினைப்பாங்க. எல்லா மாமியார் நினைக்கிறது தான். ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் இல்லை, நான் அவங்களுக்கும் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். இதான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அன்பு கூற முடியலை. பிரச்சனை இப்போ எங்கே நடக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள தான் நடக்கு. பையன் அப்பாட்ட பேச மாட்டுக்கான், மருமக மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, மாமியார் மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல. ஆனால் என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத சிநேகிதன், அவங்கள்ட்ட போய் பார்த்தா மணிக்கணக்காக ரூமை பூட்டிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது நான் நிறைய வீட்டில் நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். புருஷன்கிட்ட பேச பிடிக்காது, மனைவிட்ட பேச பிடிக்காது, ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட பேசுனா ரொம்ப பிடிக்கும். சிநேகிதனை நம்ப வேண்டாம், வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய சத்துருக்கள் அவர் வீட்டார் தானே. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. பிரச்சனை எங்க பிரதர் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. மனுஷனுடைய சத்துரு எங்கேருந்து வரான்? வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். வீட்டில் தான் இருந்து முளைக்கிறான். ஏன்னா ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, செல்போனில் பல மணி நேரம் பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஜபகுறிப்பு வரும்போது, நான் தூங்கும்போது நிறைய பாம்பு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாலிப சகோதரி, எப்படிம்மா உனக்கு பாம்பு கனவுல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா சின்ன வயசில் வீட்டில் பாம்பு நாடகம் தான் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, நானும் கூட சேர்ந்து பார்ப்பேன். லாஸ்ட்டு இப்போ என் சொப்பனத்தில் கனவுல ஃபுல்லாக எனக்கு அந்த பாம்பாக தான் வருது அப்படின்னாங்க. ஒரு வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம், ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம், தேவனோடு நடக்க சொல்லிக் கொடுக்கலாம், கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படி வாழ வேண்டும் சொல்லி தரலாம். ஆனால் சின்ன பிள்ளையோட இதயத்தில் போய் நாடகத்தை போடுறது, படத்தை போடுறது, தேவையில்லாமல் அம்மா அப்பா சண்டை போடும்போது கேட்குறது, அப்புறம் அப்பா தண்ணி அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இஷ்டம் போல் வாழ்வாங்க, வீட்டுக்குள்ளே பார்த்தா நிம்மதியாக இருக்காது. அந்த பிள்ளைகள் சின்ன வயசில் பார்த்து பார்த்து வளரும்போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில மனநிலைமை, அப்புறம் கஷ்டம், அப்புறம் குழப்பம், அப்புறம் பிரச்சனை, அப்புறம் போராட்டம். காரணம் யாரு? ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இரவு நேரத்தில் செய்தி கேட்குறீங்க. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம்? நம்ம தேவன் மேலே எப்படி நம்பிக்கையாக இருக்கோம்? எதில் அடிமையாக இருக்கோம்? இப்படி நம்ம யோசித்து பார்க்கலாம். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா.
இரவு நேரத்திலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஒரு குடும்பம் எப்படி வாழணும், எங்கள் வாழ்க்கையில் எத்தனை குறை இருக்குது, நாங்கள் இன்னும் எப்படி வாழலாம், எத்தனையோ காரியங்கள் அப்பா பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தரோட சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். சிநேகிதனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கப்பா. நிறைய குடும்பத்தில் சிநேகிதனை நம்பி தங்களை இழந்து ஏமாந்து கண்ணீர் வடிக்கிற சகோதரிமார் எத்தனையோ குடும்பம் உண்டுப்பா. சில குடும்பத்தில் சகோதரன்மார் ஃப்ரெண்டை நம்பி பைக் கொடுத்து பணம் கொடுத்து எத்தனையோ காரியத்தில் ஏமாற்றும். சில குடும்பத்தில் தாய்மார்கள், நான் ரொம்ப வருஷமாக பழகிட்டேனே, நல்லவங்க நினச்சி தான் கொடுத்தேன், ஆனால் பணம் வரல, ஏமாற்றும். சில குடும்பத்தில் சிநேகிதனை நம்பி பழகிட்டாங்க, ஆனால் இப்போ பார்த்தா அந்த பழக்கம் தப்பான வழியில் போயிட்டுப்பா, தவறான காரியத்தில் போய் விட்டுப்பா. மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி மாற வேண்டும். எப்பொழுதும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா, எல்லாருக்காக ஜெபிக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கணும். கிருபை தாங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியானவர் நிரப்புங்கப்பா, கிருபையின் ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டுப்பா. அந்த எல்லா குடும்பத்தையுமே கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. நைட் நேரத்தில் கடனில் உபத்திரத்தில் பாடுகளில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. நிறைய குடும்பத்தில் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. அவங்களோட வேதனை எல்லாம் நீக்கி போடுங்க. அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் கத்த மாற்றுங்க. பல குடும்பத்தில் பாவ அடிமையில் இருக்கிறாங்கப்பா. எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி தருகிற தேவன், அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்தில் சாபத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அருவருப்பான காரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்தகார இருள கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற தீட்டான காரியம், எத்தனையோ காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி எங்க வாழ்க்கை மாறணும்ப்பா, எங்க வாழ்க்கை மாறணும்ப்பா, எங்க வாழ்க்கை மாறணும். கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க, கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்பெடுத்துவாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் வெளியில போயிட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் படுத்து தூங்க போறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருந்து 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவங்களுடைய இதயத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறது. அவனோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே சமாதானம் உண்டாகட்டும், எல்லா பகுதியிலுமே சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. நீங்கள் கூட இருந்தாலே நார்மல் டெலிவரி தான்ப்பா. சில குடும்பத்தில் இங்க்பெட்டில் இருக்காங்க, ஆப்ரேஷன் டெலிவரி இருக்குது. அவங்களோட உபத்திரத்தெல்லாம் மாற்றி வெளியில் கொண்டு வாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஹோமில் தங்கியிருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் செல்ஃபோன் அடிமையில் இருக்காங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இந்த எல்லா செத்தகிரிலாம் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்படற்றாச்சு. படிக்கிற பிள்ளைகள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேவ ஞானத்தால் தேவ கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க.
உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து சுகித்திருக்க கதை கிருபை செய்யுங்க. ஆரோக்கியமா வாழ ஆசீர்வாதமான பாத்திரமா மாற கதை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். உண்மையா நடக்க வேண்டும். அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்ற வேண்டும். நியாயமான காரியத்தில் ஈடுபட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ காரியங்கள் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும் ராஜா. வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்கள் மாறணும். வெளிச்சத்தின் பிள்ளையாக நாங்கள் வாழணும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இன்னுமா பெருகட்டும்பா. உங்களுடைய வசனம் இதயத்துக்குள்ளே அப்பா இன்னும் இறங்கி வரட்டும் ராஜா. எங்க வாழ்க்கை முழுவதும் எல்லா பகுதியிலுமே வெளிச்சமா இருக்கும் ராஜா. அப்பா வேத வசனம் அப்பா கால்களுக்கு தீபமா இருக்கு என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கூடிய பிள்ளைலாம் மாற வேண்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கண்ணீரோடு சில குடும்பத்தை ஜெபிக்கிறான்ப்பா. அவனோட வாழ்க்கையில் அவ்வளோ உபத்திரம் இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ மன அழுத்தம் இருக்கு, அவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மாற்றிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்திலே அப்பா குழப்பங்கள் இருக்கு, சந்தேகம், கணவன் மனைவிகள் ஐக்கியம் இல்லை, வெறுப்பு, சில குடும்பத்துல வைராக்கியம், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல தவறான பழக்கம், சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, சில குடும்பத்துல தேவையில்ல அசுத்தமான பாவ அடிமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. விக்கிர வழிபாடுல அங்க மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களை தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி, உமக்கு பிரியமானபடி, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களை தாழ்த்திரும், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் யாரெல்லாம் உத்தரவா எடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியான இறங்கி வாங்க ராஜா. அக்னிமயமான தேவன் அப்பா அவங்க பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. விசேஷமா சுட்டெரிப்பின் ஆவியானவர் தேவையில்லாம எந்தெந்த பகுதியிலே அந்தகார இருள் இருக்கும், அந்த தேவையில்லாத காரியம் இருக்கும், எல்லா இருளான காரியம் எல்லாம் விலகட்டும். சுட்டெரிப்பின் ஆவியான இறங்கி வாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. சத்துருக்களை சுட்டெரிப்பின் ஆவியானவரே விசேஷமா இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல தேவையில்லை எல்லாம் அந்தகாரக்கிற சுட்டு எரிக்கப்படட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும், சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லா செத்தகிரியிலும் அழிவுபடும் ராஜா. நைட் நேரத்தில் குழப்பம், நைட் நேரத்தில் கலக்கம், நைட் நேரத்தில் தேவையில்லா பயம், தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சொப்பனங்கள், அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அந்தகார இருளான காரியங்கள், தேவையில்லாத அப்பா சிந்தனைக்குள்ளே பல காரியங்கள் யோசிக்கிற அந்த எல்லா தவறான காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் சுட்டு எரிக்கப்படும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திருத்தாங்க. அதிக அளவில் உங்களுடைய பதவியில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. வெளி தேசத்துல இருக்காங்க, அங்க இருக்கிற தேசத்துல எல்லா ஜனங்களும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கிருபை நிரப்பி ஆசிரியங்க. அவங்க இருக்கிற இடத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு ஆசிரியங்க. அவங்க இருக்கிற இடத்துல அப்ப வேற வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. இன்னும் சம்பளம் அதிகமா என்று ஜெபிக்கிறாங்க. சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்ப வெளிநாட்டுல இருக்காங்க, வெளிநாட்டோடு படுத்த படுக்கல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் விசாக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர்க்கா ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபர்க்கா ஜெபிக்கனாலோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் வாசல் தரங்க, கர்த்தர் வாசல் தரங்க. யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்க்கா ஜெபிக்கனாலோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்க்கா ஜெபிக்கணும் எல்லா விதமான தடையெல்லாம் விலகி போடு ராஜா. சில குடும்பத்துல அப்பா லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படும் ராஜா. செத்த கிரிகளும் அழிக்கப்படும் ராஜா. செத்த கிரிகளும் அழிக்கப்படும் ராஜா. உமக்கு பிரியமான இடத்துல அப்பா நல்ல வேலை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க, டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, டிராவலிங்ல இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வேற வேற இடத்துல ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக எந்தெந்த இடத்துல நைட் நேரத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. முன்னும் பின்னுமா தேவதூதனை பாட்டுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. தேவையில்லா செல்போன் காரியமோ, தேவையில்லா மதுபான அடிமையோ, தேவையில்லா கள்ள தொடர்போ, எந்த ஒரு செத்த கிரியும் உங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. வீண் வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் வேலை அடைங்க ராஜா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும்.
எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடைவிடும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு வேலை அடைத்து நீ மூடி மறைத்து பாதுகாக்கணும் ராஜா. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் ஜெபினாங்க ராஜா. வயசு அதிகமாகி போகுது, திருமணம் முடியவில்லை. சில குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைத்தாலே குழப்பம். சில குடும்பத்தில் நிறைய படிச்சிருக்காங்க, நல்ல மாப்பிள்ளை வேண்டு ஜெபினா ராஜா. பல மாசமா ஜெபினாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்திலே கடன் பிரச்சனை உபத்திரத்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க உங்களுடைய கரத்தில் முடியும். தேவன் அதில் அப்போ மெடிசனில் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கல இருக்காங்க, வியாதியோடு இருக்காங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு தாங்க, பலவீனத்தை நீக்கி பரிபூர்ணமா சுகம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்லா பிரச்சனை எதுவும் வராதபடி கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடுது ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க ராஜா. மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. இரவு நேரத்தில் நிறைய காரியங்களுக்காக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து மன்றாடி ஜெபிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. சில குடும்பத்துல வயசாயிட்டு முதியோர் ஜெபிக்கிறாங்க, தாய்மார் ஜெபிக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த மாசத்துல அப்பா இஎம்ஐ லோன் கட்டணும், ஜுவல் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, கார் லோன் இருக்கு, ஃபைனான்ஸ், இன்னுமா திருமணத்துக்கு வாங்கின பணம் கொடுக்க முடியல, குழுவில் வாங்கின கொடுக்க முடியல, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கின கொடுக்க முடியலப்பா, இன்னுமாக எத்தனையோ பணம் தேவை இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் சந்திக்க வேண்டும். நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்திலே அப்பா நான் வீடு கட்டுறது தடையா இருக்கு, வாழ்க்கையில நிறைய காரியத்தில் தடையா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய தடைகள் எல்லாம் மாற்றி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக முழு நேர ஊழியத்துக்கு வரணும் ராஜா. மிஷினரி மாற அப்பா தேசத்துக்குள்ள வேணும்ப்பா. இன்னுமாக கடைசி காலத்துல சுவிசேஷ அறியக்கூடிய அந்த கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்துல என் கணவர் பேசல, என் பிள்ளை பேசுன்னு சொல்லி திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. தேவையில்லாம நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, செல்போன்ல கேம் அடிமை, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத அடிமையான காரியங்கள், அந்த எல்லா செத்த கீதையும் அழிவுபடுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்தும். இந்த நாள் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் கூட ஆசிரியங்க. இந்த நாள் மூலம் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்களுடைய கரத்துல தாழ்த்து விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, நைட் நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க, காலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதை கேளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.